4 பைக் ட்ரான்சிஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. பைக் ஜம்பிங், பைக் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறது, ஒரு பைக்குள்ளேருந்து இன்னொரு பைக் ஜூம் ட்ரான்சிஷன், லாஸ்ட்டாக இந்த நேம் ட்ரான்சிஷன். பைக் எப்படி ஜம்ப் பண்ண வைக்கிறது, இது நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு பைக் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. cleanup.pictures இந்த வெப்சைட் போயிட்டு பைக்கு மேலே ஒரு எரேசர் போட்டிங்கன்னா உங்கள் பைக் மறைஞ்சிரும், வெறும் பேக்ரவுண்ட் ரெண்டும் இருக்கும். remove.bg இங்கே போனீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வெறும் உங்கள் பைக் ஒண்டி கிடைக்கும். இன்ஷாட்டில் வீடியோ நியூ அழுத்தி பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பிஐபி அதை கிளிக் பண்ணி அந்த பைக் ஒண்டி இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் அங்கேயே வச்சுங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் பைக்கை கொஞ்சம் மேலே தூக்குங்க. தேர்டு கீ ஃப்ரேமில் திருப்பி பைக்கை கீழே வைங்க. அவ்வளோதான், உங்கள் பைக் மேலே எழும்பி கீழே குதிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துடும். இன்ஷாட் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் எஃபெக்ட் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. போன வீடியோவில் பைக் தனியாக பேக்ரவுண்ட் தனியாக சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இதில் வீடியோ நியூ அழுத்தி பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பிஐபி அதை கிளிக் பண்ணி அந்த பைக் ஒண்டி இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். இப்போது அந்த பைக் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட்டில் அனிமேஷன் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்வைப் லெஃப்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வந்துடும். மேலே வந்து டைமிங்கை ஸ்லோ ஆக்கிக்குங்க. இந்த ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பைக் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு பிஐபி அழுத்தி அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாஸ்கில் போயிட்டு அதில் சர்க்கிள் அதை செலக்ட் பண்ணி இந்த சர்க்கிளை ஆக்கிக்கோங்க. அதை கரெக்டாக சைஸ் சின்னது பண்ணி வீல் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. இப்போது கீ ஃப்ரேம் அழுத்தி லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து பைக்கோட வீல் மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி உங்கள் பைக்கை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ நியூ அழுத்தி புது ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பிஐபி அழுத்தி போன ஸ்டெப்பில் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட் அவுட் அதுக்குள்ளே போயிட்டு குரோமா அதை செலக்ட் பண்ணி க்ரீன் கலர் மேலே ஒரு கிளிக். ஸ்ட்ரென்த் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ ரெடி. இன்ஷாட் வச்சு இப்படி லோகோ மேலே வந்து திருப்பி உள்ளே போகிற ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோட்டோ அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் பைக்கோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் அவுட் அதுக்குள்ளே போயிட்டு அந்த எரேசர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு மீதி தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. வெறும் அந்த லோகோ ஒண்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பைக் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு பிஐபி அதில் போயிட்டு இப்போ எரேஸ் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இழுத்து விட்டுட்டு பொசிஷனில் எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. இப்போ எடிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த எடிட் பட்டனில் போனீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஒரு 60 to 70% டிரான்ஸ்பரண்ட் வச்சுட்டு இப்போ அந்த இமேஜை கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் ஃபர்ஸ்ட்ல ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் லாஸ்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நடுவில் ஒரு கீ ஃப்ரேம் போட்டுட்டு அந்த இமேஜை வந்து கொஞ்சம் நல்லா மேலே இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ தட் கீழேருந்து மேலே வந்து திருப்பி அதே இடத்துக்கு அது போயிடும். வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.